வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஆரம் ஹெர்பல்ஸில் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன். பொதுவாக ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் எதை வேணாலும் மறப்பேன், டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்றத மட்டும் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேர் வந்து தப்பான கருத்து வச்சுருப்பாங்க. லெமன் வந்து நிறைய சிட்ரிக் ஆசிட் இருக்குது, ஸ்கின்னுக்கு நல்லதில்லை அப்படின்வாங்க. எது உண்மையோ நம்ம டிக்ஷனரியான ராஜா முரளி மேம் கரெக்டாக நிறைய விஷயத்த கைட் பண்ணிடுவாங்க. ஸோ லெமன் பற்றி இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இப்போ எலுமிச்சம்பழம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, அது வந்து ப்ளீச்சிங் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அது எங்கே சேர்றதோ அந்த இடத்துல நல்ல ஹெல்ப் பண்ணும். தலை முடிக்கு இதை போட்டால் தலையை நல்லா வாஷ் பண்ணி பளபளன்னு ஆக்கும். அதே மாதிரி முகத்துக்கு இதில் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் இதையும் கடைசியில் சேருங்கன்னு சொல்லும்போது, கடைசியில் சேர்க்குற எலுமிச்சம்பழம் தான் பெஸ்ட் எஃபெக்டை கொடுக்கறது. இது மாதிரி நிறைய பண்ணுறது. தலை முடிக்கு பார்த்திங்கன்னா, இப்போ எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்து நல்லா அடிச்சுட்டு அதை போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் கிளென்சர் ப்ளஸ் நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதோட இல்லாத பளபளப்பான தலைமுடியை கொடுக்கும். இதை மாதிரி அது வந்து யூஸ் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ ஒன்றுமே வேண்டாம், உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்ததுன்னா கடலை மாவு கொஞ்சம், வீட்டில் இருக்கிற பால் கொஞ்சம் கொஞ்சம் 2 எல்லாமே ட்ராப்ஸ் போட்டு ஒரு பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஈவன் அதுவே வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு மாறும். எதுவுமே இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேஸில் சும்மாவே தேய்க்கலாம். சும்மா தேய்ச்சா சில பேருக்கு எரியும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், முதல்ல வீட்டில் ஒரு எண்ணெய் இருக்குது, பைத்தமாவு இருக்கா, ஓகே, அதில் கூட கலந்துக்கலாம், அதில் கூட பால் கலந்துக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம். இந்த பெஸ்ட் எஃபெக்ட் எப்படின்னாக்கா, எலுமிச்சம் பழம் 2 ட்ராப், தேன் 2 ட்ராப், கடலை மாவு 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் சிட்டிகை, இது எல்லாம் கலந்து க்ரீம் ஆட்டம் செஞ்சு நீங்கள் உங்கள் முகத்துலேயும் கழுத்துலேயும் சேர்த்து போட்டு பாருங்கள். அந்த எஃபெக்டை மாதிரி வேறு எந்த ஒரு காம்பினேஷனுக்கும் கிடையாது. அது என்னென்னா நல்ல கம்ப்ளெக்ஷனை கொடுக்கும். அது எதனாலன்னா எலுமிச்சம்பழத்தினால, வெண்ணெயால் பளபளப்பு கொடுக்கும். நல்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால டோட்டலாக உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு அஜிடேஷன் இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும், கலர் வரும், டேன் போகும், எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அது வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சுக்கிற நிறைய அழகு சாதன பொருட்கள் இந்த எலுமிச்சம்பழத்தால் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ தலைமுடிக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் இருந்ததுன்னா வெந்தயத்தையும் பாசிப்பயிரையும் ஊற வச்சு அரைச்சி கூட எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்து அதை பேக் போட்டு பாருங்கள். நல்லா அலசி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் தான். இப்போ வந்து நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு துளசி. வீட்டில் துளசி இலை கொஞ்சம், வேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி செம்பருத்தி இலை, இது 3 நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் இது 3 இலையும் போட்டு அதுலேயே ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸையும் விட்டு நீங்கள் ஸ்டீம் எடுத்து பாருங்கள். இந்த 3தோட பெனிஃபிட்டு கிடைக்கிறதுக்கு அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ த அல்டிமேட் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணி அதை வந்து ஃபைனல் ஃபினிஷ் கொடுக்கறது இந்த எலுமிச்சம்பழம். இது ஃபைனல் தான் கொடுக்குமே வழிய இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்பீங்கன்றதுனால இது எப்போவுமே செஞ்சுக்க கூட ரொம்ப ஈஸியான நிறைய டிப்ஸு நீங்களேவும் செஞ்சுருப்பீங்க. இப்போ நான் சொன்னபடி எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மருதாணி பேக்கில் எலுமிச்சம்பழம் இல்லாமல் என்ன பண்ணவே முடியாது. இப்போ மருதாணி நம்ம இலையை அரைச்சி டீ டிகாக்ஷனை கலந்து எல்லாம் செஞ்சாலும் அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சாதான் அந்த கலர் கிடைக்கும். அதே மாதிரி அது வந்து நல்ல ஒரு முடி வளர்ச்சியை தூண்டுறது, அந்த எல்லா இடத்துலையும் ஃபாலிக்கிள்ஸ் டென்சிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஃப்ரண்ட்டில் ரிசீடிங் போகாத இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறது எலுமிச்சம்பழம் தான். ஸோ எலுமிச்சம்பழ ஜூஸை கலக்காமல் ஹென்னா பண்ணவே முடியாது. ஹென்னா பண்ணுறதுக்கு வீதி எது வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் எலுமிச்சம்பழ ஜூஸ் இல்லைன்னா யூ கேனாட் டூ, பண்ண முடியாது. இந்த மாதிரி தலைமுடி சம்மந்தமான எல்லாத்துக்குமே ஒன்றுமே இல்லை, நல்ல ஒரு வாஷ் கொடுத்துட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸையும் ஒரு மக் வாட்டரையும் கலந்து வச்சுட்டு ஃபைனல் வாஷ் கொடுத்து பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கும். இது தவிர வந்து நீங்கள் தனித்தனியாக செய்யலான்னாக்கா, ஒரு முல்தானி மட்டி இருந்ததுன்னா முல்தானி மட்டியோட கொஞ்சம் கடலை மாவும் கலந்துக்கிறது, கொஞ்சம் பைத்த மாவு, வெந்தயத்தூள் எல்லாமே கலக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் பால், கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸ், ஜஸ்ட் யூ வில் ஃபைண்ட் இம்மீடியட் ப்ளீச்சிங் எஃபெக்ட். சூப்பர். ஸோ இந்த எலுமிச்சை தோலை போட்டு சீயக்காய் தூள் நீங்கள் அரைக்கிறது
அது எப்படின்னாக்கா சீயக்காயும் எலுமிச்சந்தோடு சேம் வச்சுக்கலாம். வெந்தயம் அதில் பாதி இருக்கலாம். இது 3மா சேர்ந்து நீங்கள் அதை ஒரு சீயக்காய் தூள் பண்ணினீங்கன்னாக்கா நல்ல கிளென்சராகவும் இருக்கும். அது வந்து நுனி பிளவு இல்லாமல் இருக்காது, முடி வளர்ச்சியை தூண்டும். ஸோ யூ ஹவ் காட் லாட் ஆஃப் வேஸ் டு யூஸ் எலுமிச்சம்பழம். ஆனால் எலுமிச்சம்பழத்துக்கு குணம் என்னன்னா எங்கே சேர்ந்தாலும் அது நன்மையை மட்டும் கொடுக்கும். ஸோ மக்களே, இதுதான் மேம் சொன்ன அந்த ஹென்னா பேக். ஸோ இது வந்து இவங்க ஓனாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ரெகுலராக 10 days இல்லை 15 days ஒன்ஸ் உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் see a very beautiful result. ஏன்னா ஹேர் அவ்வளோ நல்லாயிருக்கும். நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ரிசல்ட்டுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் அண்ட் ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். அதுக்கு நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வாங்கி எல்லாருமே பெனிஃபிட்டை அனுபவிங்க. தேங்க்ஸ் a lot மேம். Thank you for the feedback. Thanks a lot.